வணக்கம் சார். கடந்த 9 மாதங்களாக குருமூர்த்தி பద్ధதி என்ற ஒரு ஜோதிட சித்தாந்தத்தை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஜோதிட வகுப்புகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். குருமூர்த்தி பద్ధதி என்பது பராசர சித்தாந்தத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த துல்லியமான சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் எங்களது குருஜி குருமூர்த்தி ஐயா அவர்கள் 9 மாதங்களுக்கு முன் இப்போது வெற்றி பெற்ற ஆளுங்கட்சியாக இருக்கும் அந்த கட்சியானது 132 இடங்களை ஜெயிக்கும், மீண்டும் அவரே முதல்வராவார் என்ற ஒரு பலனை 9 மாதங்களுக்கு முன் யாருடன் கூட்டணி வைப்பார்கள் என்ற ஒரு திட்டமான ஒரு செயலே நடக்காத போது, யார் ஜெயிப்பார்கள் என்று யாருக்குமே தெரியாத பொழுது, தேர்தல் தேதி அறிவிக்கப்படாத பொழுது துல்லியமாக சொன்னது ஜிஎம்பி பద్ధதி. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான விஞ்ஞான சித்தாந்தம். அந்த விஞ்ஞானத்தில் இருக்கும் மெய்ஞானத்தை மிக அழகாக எங்களது குருஜி அவர்கள் குருமூர்த்தி பద్ధதி என்ற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி அதற்கு ஜிஎம்பி என்ற பெயர் கொடுத்து அதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் ஜோதிட வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் சாய்குமார். நான் குருஜியால் அவருடைய சிஷ்யனாக வெளி உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவன். நான் மட்டுமே இந்த பద్ధதியை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதில் எனக்கு விருப்பமில்லை. என்னை போன்ற தேடலுடன் கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் என்னுடன் கூடி நிற்கும் பொழுது இந்த பద్ధதியை எல்லா வகையிலும் சிறப்பாக உலகம் முழுவதும் கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். சித்தாந்தத்தை உருவாக்குவதற்கு பலவிதமான ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும். கடந்த ஒரு 60 ஆண்டுகளாக ஜோதிட பணியில் இருந்து கொண்டிருக்கும் நான் இந்த சித்தாந்த முறையை ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன் துவங்கி இன்றைக்கு ஒரு நிலையில் கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். இதன் மூலமாக நடக்கும் ஒரு சம்பவங்களை முன்கூட்டியே சொல்லுவதற்கு, நல்ல வாய்ப்புகளை துல்லியமாக எடுத்துச் சொல்வதற்கு வழிகாட்டும் என்பதும் இது ஒரு பெரிய சித்தாந்தம். எடுத்துச் சொல்வதற்கு என்றால், மோடி கவர்மெண்ட் எத்தனை சீட்டுகளில் ஜெயிப்பார்கள் என்று மதுரையில் என்ற வகுப்பில் கேட்டபொழுது 283 சீட்டுகளில் ஜெயிப்பார் என்று சொன்னேன். அதே விதமாக 283 சீட்டுகளில் மோடி அவர்கள் ஜெயித்து ஆட்சி அமைத்தார்கள். மோடிதான் நாட்டை ஆளும் சக்தியை படைத்தவர். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆவதற்கு சக்திகள் உண்டு என்பதையும் முன்கூட்டியே சொன்னேன். ஏனென்றால் அவருடைய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியானவன் 11இல் லக்னாதிபதியுடன் சேர்ந்திருக்கின்றான். இது சர்வார்த்த சிந்தாமணியில் சொல்லப்பட்ட ஸ்லோகத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதுதான். இப்படி பலவிதமாக ஜோதிடத்துறையில் நடக்கப் போகும் சம்பவங்களை முன்கூட்டியே என்னுடைய வகுப்பில் சொல்லுவேன். அப்படி சொல்லப்பட்ட இவைகள் எல்லாம் ஓரளவுக்கு எனக்கு வெற்றியை தந்துள்ளது. ஆனால் இந்த வெற்றிகளை எல்லாம் நான் பெரிய வெற்றிகளாக காணவில்லை. ஏனென்றால் நடைமுறையில் ஒரு ஜோதிடம் ஒருவருக்கு நல்ல முறையில் பயன் பெற செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதனால்தான் நான் அதிகமாக ஆடம்பரமான ஒரு செயல்களை நான் விரும்பாமல் எனக்குள் தங்கியிருந்தேன். ஆனால் இன்றைய என் பக்கத்தில் இருக்கும் சாய்குமார் அவர்கள் எங்கேயோ அடைந்திருந்த என்னை இந்த வெளியுகத்துக்கு எடுத்து வந்து காட்டியுள்ளார் என்பதை நான் சொல்ல தவறக்கூடாது. இந்த இடத்தில் அவர் மூலமாகத்தான் இந்த தமிழ்நாட்டில் பல வகுப்புகள் நடத்துவதற்கு எனக்கு பிற வாய்ப்புகளையும் பல ஜோதிட பெரியவர்களை சந்திக்கும் வாய்ப்புகளையும் கொடுத்துள்ளது. இப்பொழுது இருக்கும் தற்காலத்தில் இருக்கும் நிலைகளை பார்க்கும் பொழுது நம்ம சமூகத்தில் செப்டம்பர் மாதத்தில் இருந்துதான் ஒரு நல்ல துவக்கமானது இந்த ராஜ்யங்களில் நடக்கும். எல்லா ராஜ்யங்களிலுமே பார்க்கிற பொழுது செப்டம்பர் மாதத்திற்கு மேல்தான் நல்ல துவக்கமாக இருக்கும். மோடி அவர்களுக்கும்
செப்டம்பர் ஆனால்தான் அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பை காட்டும். அடுத்த ஒரு 5 ஆண்டுகளும் மோடி தான் ஜெயிப்பார் என்பதை நான் இன்றே முன்கூட்டி சொல்லுகின்றேன். நமது அம்மையார் அவர்கள் பதவியேற்று இருக்கிறார். அவர் நன்றாக செயல்புரிய வேண்டும். ஆனால் நான் ஜோதிடத்தில் கண்டதே ஏதோ ஒரு மாற்றமானது செப்டம்பரில் ஏற்படும் என்பதை காட்டுகின்றது. அதை அறிந்து கொண்டுதான் நாம் செயல்பட வேண்டும். என்னுடைய ஆங்கில புத்தகத்தில் அம்மையாருக்கு பதிலாக வேறு ஒருவர் முதல்வராக வருவார் என்பதை காட்டுகின்றது. ஆக ஒரு ஜாதகத்தில் இருக்கும் துல்லியங்களை பார்க்கும் பொழுது சில விஷயங்களை நாம் முன்கூட்டி தெரிந்து கொண்டு அதன் விவரங்கள் பற்றி நடந்து கொண்டோமானால் நமது வாழ்க்கையானது செம்மையாக இருக்கும். இந்த காலத்தில் இந்த ஆண்டு குரு சிம்மத்தில் இருக்கும் குரு ராகுவை விட்டு பிரிந்தவுடன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய வீழ்ச்சியை காட்டும். தங்கமானது விலை குறையும். அதுவே சனியானவன் தனுசுக்கு போகும் பொழுது அடுத்த ஆண்டு முதல் நன்றாக இருக்கும் என்பதை முன்கூட்டியே சொல்லுகின்றேன். ஒரு நாடு முன்பு சிறப்பாக வர வேண்டும் என்றால் அது அவர்கள் தலைவர்களை பொறுத்திருக்கும். அந்த தலைவர்கள் ஸ்தானத்தில் நமது மோடி அவர்கள் இந்த நாட்டை வழிநடத்தி செல்வார்கள். இந்த செப்டம்பர் மாதம் முதல் நன்றாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நமக்கு இயற்கை சீற்றங்கள் எதுவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இயற்கை சீற்றங்கள் எதுவும் தமிழகத்துக்கு? இயற்கை சீற்றங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த ஆண்டு மழை நன்றாக இருக்கும். அதுவும் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மழை திடீர் என்ற ஒரு புயல் காற்றுகள் வீசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி இன்னும் அதிகமாக காட்டும். 2 புயல்கள் இந்த ஆண்டு இந்த தமிழ்நாடு சந்திக்க நேரிடும். பாதிப்பு அதிகமாக பாதிப்புகள் சாதாரணமாக இருக்கும். முன்கூட்டியே அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் ஒரு செயல்கள் மூலமாக பாதிப்புகள் குறைவாகத்தான் இருக்கும். அரசியல் தலைவர்கள் எதுவும் மாற்றம் கண்டிப்பாக ஆகஸ்டுக்கு பிறகு பல மாற்றங்கள் காணப்படுகின்றது. தமிழ்நாட்டில் இருக்கும். அதுவும் வடநாட்டில் மந்திரிகள் மாறுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றது. பல அரசாங்கங்கள் மாறுவதற்கும் சில வாய்ப்புகளை கொடுக்கும். பங்குச்சந்தை வீழ்ச்சி தான் சொல்லிவிட்டேன். ஜூபிட்டரானவர் குருவானவன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு மாறும் பொழுது ராகுவை விட்டு பிரியும் பொழுது ஒரு வீழ்ச்சியை காட்டும். தங்கத்தின் விலை குறையும் என்பதை காட்டுகிறது பங்குச்சந்தை. அடுத்தபடியாக இந்த சனியானவன் மாறும் பொழுது திரும்பவும் பங்குச்சந்தைகள் ஒரு பெருமையை எந்த மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து பங்குச்சந்தைகள் நன்றாக இருக்கும். ஒன்று சொன்னீங்க, இந்த ஆளக்கூடிய இந்த அரசோடைய முதல்வர் உடல்நிலை காரணமாகவோ இல்லை மற்ற நேரத்தில் எதுவும் அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியுங்களா? அரசியல் வாழ்க்கையில போய் அதிகமாக சொல்லும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனால எனக்கு இதை பற்றி அதிகமாக விளக்க விரும்பவில்லை. அடுத்ததும் ஒரு மாற்றம் இருக்கின்றது என்பதைத்தான் நான் சொல்லுவேன். அடுத்து ஒரு பெண் முதல்வரா இல்லை ஆண் முதல்வர்? ஒரு ஆண் வருவார் என்று காட்டுகிறேன். இதே கட்சி